பைபிளில் 2 விதமான தீர்க்கதரிசிகள் பார்க்கிறோம். ஒன்று கர்த்தரின் தீர்க்கதரிசிகள், த லார்ட்ஸ் ப்ராஃபெட்ஸ். இன்னொரு வகை கள்ள தீர்க்கதரிசிகள், த ஃபால்ஸ் ப்ராஃபெட்ஸ். தேவன் வைத்திருக்கும் திட்டத்திற்கு எதிராக சாத்தான் எப்பொழுதுமே ஒரு போலியை, ஒரு டூப்ளிகேட், ஒரு கவுண்டர்ஃபைட் வைத்திருப்பான். அது அவனுடைய தந்திரமான வழக்கம். பாருங்களேன், ஓய்வு நாள் 7ஆம் நாள் அப்படின்னு 10 கட்டளை சொல்லிச்சுன்னா இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் நாள் ஓய்வு நாள் ஒரு டூப்ளிகேட் ஒன்று சொல்றாங்க. இப்படி உலகத்தில் கிறிஸ்தவ மத்தியில் சாத்தான் நிறைய போலிகளை வைத்திருக்கிறான். இவங்கள் நடுகிலும் தேவன் தமது ஜனத்திற்காக தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தி வந்திருக்கிறான். யார் யார்? ஏனோக்கு, நோவா, ஏசாயா, எரேமியா, தானியேல், எசேக்கியேல், யோவான் ஸ்நானன், அப்போஸ்தலன் யோவான் போன்றவர்களை உதாரணமாக நாம் சொல்லலாம். அதே சமயம் சாத்தான் கள்ள தீர்க்கதரிசிகளையும் எழுப்பி வந்திருக்கிறான். இனிமேலும் அப்படி செய்வான் என்பதில் சந்தேகம் இல்லை. அதற்கு ஆதாரம் பாருங்க. இயேசு சொல்லியிருக்கிறார் மத்தேயு 24:11-24 ஆகிய வசனங்களில், அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்னது இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே 1ஆம் நூற்றாண்டிலே நிறைவேறினது. இவங்கள் நெடுகிலும் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளின் படலம் இயேசு சொன்னது போலவே தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறபடி, எச்சரித்துள்ளபடி தீர்க்கதரிசிகளை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். மத்தேயு 7:20 பாருங்க. அதனால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். கனிகள்னா என்ன? அவங்களுக்கு குணலட்சணங்களினாலே அவர்களை அறிவீர்கள். தீர்க்கதரிசிகள் சொல்றவங்க ஆதாயத்துக்காக, பணத்துக்காக, பேர் பிரபலத்துக்காக செய்கிறார்களா? சோதித்து பார்க்க வேண்டும். பவுல் என்ற தேவ மனிதனும் கூறியுள்ளபடி எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க வேண்டும். தீர்க்கதரிசிகளை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:20-22 வரைக்கும் வாசிக்கிறோம். அதே போல அப்போஸ்தலன் யோவான் கட்டளையிட்டிருக்கிறபடி கள்ள தீர்க்கதரிசிகளின் பின்னே இருக்கும் ஆவிகளை நாம் பகுத்தாராய வேண்டும். வசனம் பாருங்க, 1 யோவான் 4:3 வசனங்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவாவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. உலகத்தில் பாருங்க, பரிசுத்தாவியும் இருக்கிறாரு, அசுத்தாவியும் இருக்கிறது. பரிசுத்தாவியினால் செயல்படக்கூடிய தீர்க்கதரிசிகளும் நல்ல தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள், கர்த்தரின் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். பிசாசின் ஆவியினால் செயல்படக்கூடிய கர்த்தரின் தீர்க்கதரிசிகள் போல் காட்டிக்கொள்ளுகிற கள்ள தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் நம்பி விடாதிருங்கள் அப்படின்னு அவர் சொல்றார். அன்பானவர்களே, அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆவிகளை பகுத்தாராய வேண்டும், சோதித்தறிய வேண்டும் என்று நம்ம திரும்ப திரும்ப படித்தோம்.